வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் வந்து 11:30 மணிக்கா 9:30 மணிக்காங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது டைம் வேல்யூ வேறு மாதிரி இருக்குது. சரி, ஆன்லைனில் 11:30 போட்டிருக்கு, டிவியில் 9:30 போட்டிருக்குது. பட் நீங்கள் ஸ்மாக்டவுன் நடக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உள்ள ஈக்குவல் உள்ள டைமை கம்பேர் பண்ணும்போது 11:30 தான் வருது. மேபி 9:30 கிக் ஆஃப் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நயோமி அண்ட் பெய்லி வராங்க. பெய்லி பார்த்தீங்கன்னா நயோமிக்கு கம்பேர் பண்ணதுக்காக வராங்க. அதே மாதிரி செல்சிஸ் கிரீன், பைப்பர் நிவின் இருவரும் வந்து இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பைப்பர் நிவின் வந்து பிராண்ட் நியூ WWEடைய உமன்ஸ் சாம்பியன் ஆக போகிறா. அவ மட்டும் ஆக போகிறதில்ல, நானும் சேர்ந்து தான் ஆக போகிறோம், 2-in-1 சாம்பியனாக இருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இது எப்படிடா சாத்தியம்? அதே மாதிரி சமந்தா இர்வானி அழகான க்யூட்டான அவங்களோட வாய்ஸில் செல்சி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த மேட்ச் ஆரம்பிக்குது, மேட்ச் உண்மையிலே விறுவிறுப்பாக போகுது. இதில் செல்சி ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பைப்பர் நிவின் பாதுகாவலாக இருந்தாலும் எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபைனலி வெற்றி பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நயோமி தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் பெய்லிக்கு நயோமி வெற்றி பெற்றதை பார்த்த உடனே கெட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அம்மாலாம் கொடுத்துட்டானுங்க. இந்த பக்கம் செல்சி ஸ்க்ரீன் தோற்று போயிட்டாங்க. பைப்பர் நிவினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏப்பா, பைப்பர் நிவினுடைய ஹோம் கண்ட்ரி, பட் ஆனால் இன்றைக்கி அதிக அளவு பைப்பர் நிவினுக்கு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரில. பெய்லிக்கு கிடைச்ச சப்போர்ட் கூட பைப்பர் நிவினுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, ஏன் தெரில. அப்பாலோ க்ரூஸ் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பேசிகிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எஸ்கோபாரோட டீம் பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சென்டர் மேனேஜர் நிக்கோலஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கோபார் வராரு. என்ன, போன வாரம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்த போல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது, நீ காத்திருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேரன் கார்பனும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி உனக்கு தெரில, ஏன் கிட்ட நீ அடி வாங்கினது இல்லைல்ல, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனும் அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. நிக்கோலஸ் தான் இவன் அப்படி தான் பண்ணுவான், இதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த பார்த்தாலும் இல்லை, கண்டிப்பாக வம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடு போயிருக்கிறாரு. இன்றைக்கி LWவில் இருக்கிற சாண்டோ எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா அப்பாலோ க்ரூஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடப்படுறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். கிரேசன் வாலருடைய ஸ்பெஷல் ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் வரா பார்த்தீங்கன்னா GIY டீம் தான் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கிங் இன் நிவில் டேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்றாங்க. இது ஹங்கிள் ஹவுடியோட ரிட்டனை பார்த்தீங்கன்னா குறிக்குது. கரெக்டாக இது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக குறிக்குது. ஒருவேளை மண்டே நைட்ரால் அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் ஷோ ஆரம்பிக்க போது கிரேசன் வாலர் ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்டின் தேரி மற்றும் கிரேசன் வாலர் பேசுகிறாங்க. போன வாரம் வந்து ஆஸ்டின் தேரி வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் அட்டாக் பண்ண மாதிரி போனார். அதேமாதிரி கிரேசன் வாலரும் ஆஸ்டின் தேரி அட்டாக் பண்ண மாதிரி போகிறாங்க. இது ஒன்லி மேட்ச் தான், நம்ம இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. DIY டீமும் பார்த்தீங்கன்னா அவங்கள படுபயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து எங்களுக்கு வேணும், ஆஸ்டின் தேரி கிரேசன் வாலரை வீழ்த்தி நாங்கள் வந்து நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சான்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து எப்போன்னு சொல்லலை, பட் ஆனால் சான்ஸ் வேணும்னு சொன்னாங்க. இதில் ஜானி கர்கனோ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ளே சண்டை ஏற்படுது. ஸோ அதனால் DIY டீமும் கிரேசன் வாலர் மற்றும் ஆஸ்டின் தேரி இவங்க மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதில் கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரியை கீழே தண்ணி போட்டுட்டு டைட்டிலில் டேபிளில் தானே வச்சுருந்தாங்க, டேபிளை பார்த்தியாடா இந்த டைட்டில் எங்கள் கிட்டே வரப்போகுது, கூடிய சீக்கிரம் நாங்கள் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லுக் விட்டுருப்பார் பண்ணுறங்களேன். அந்த லுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருந்தது. 2 பேரும் பார்க்க அப்படியே ட்ரிபிள் H ஷான் மைக்கேல் மாதிரியே இருக்காங்கல்ல, ஃப்யூச்சரில் வின் பண்ணாலும் வின் பண்ணிடலாம் டைட்டில். ஸோ அதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் டைம். ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமுக்காக காத்துட்ருக்காரு போல இருக்குது. இன்றைக்கி வந்து கெவின் ஓவன்ஸுக்கும் சோலோசிக்காக ஒரு மேட்ச் இருக்குது. இதில் கண்டிப்பாக வந்து பிளட் டைல் வரக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதுனால கெவின் ஓவன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் என்கிட்ட அடிஷ்னல் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த அடிஷ்னல் பிளான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிலப்பா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்டோ எஸ்கோபார் வராரு.
எஸ்கோபாருக்கும் சரி அப்பாலா க்ரூஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நடத்த போகிறது அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், WWE பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கிரேசன் வாலர் மற்றும் மார்சின் தெரி அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பெய்லியா நியோமி இவனுங்க இருக்காங்க, நம்ம தான் வெற்றி பெற்றுட்டோமே வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பைப்பர் நியூ இருக்கிறாங்களே 2 பேரும் சேர்த்து அப்படியே அவங்க உடம்பால் நச்சிருப்பாங்க பாருங்களேன். பெய்லி ஒரு பக்கம் நஞ்சு விழுந்துட்டாங்க, இந்த பக்கம் நயோமியும் நஞ்சு விழுந்துட்டாங்க. ஒரு தேங்காய் நம்ம மண்டையில் விழுந்தா எப்படி சதுரும், அதே மாதிரி 2 பேருமே பார்த்திங்கன்னா சதறி போயிட்டாங்க. பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குதுங்க. ஐயோ பைப்பர் நியூ நினச்சா இடி மாட்டி அடி விழும் தெரியும், ஆனால் இது ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா WWE வந்து கிளாஸ் ஆஃப் த கஸ்ட்டில் பைப்பர் நியூ இருக்கும், பெய்லிக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். நம்ம மேட்ச்சுக்கு வரலாமே மெயின் ஷோவில் அப்பாலா க்ரூஸ் வராரு. அப்பாலா க்ரூஸுக்கும் சாந்தோ எஸ்கோபாருக்குமான பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகிறது. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறா கேட்டிங்கன்னா அப்பாலா க்ரூஸ் தான் இந்த மேட்ச்சில் தோற்று போகிறாரு. சாண்டோ எஸ்கோபார் வந்து வெற்றி பெற்றாரு. மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து காத்துட்ருக்காரு. ஏன்னா அவருடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மாக்டவுனில் இருக்க போது அதுக்காக பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காரு. ஸோ அப்பாலா க்ரூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோற்று போயிட்டார். பேரன் கார்பன் அப்பாலா க்ரூஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்தார். அவர் ஹீலாக ஃபேஸானே தெரியலப்பா பேரன் கார்பன். ஆனாலும் இந்த மேட்ச்சில் சாண்டோ எஸ்கோபார் வின் பண்ணிட்டார். ஒருவேளை அடுத்த வாரம் இல்லை அதுக்கடுத்த வாரங்களில் பேரன் கார்பனுக்கும் எஸ்கோபாருக்கும் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE எடுத்துவாங்க போல இருக்குது. நான் பேக் ஸ்டேஜில் காத்திருந்தாருன்னு சொன்னோம்ல கோடி ரோட்ஸ், அவர் வந்து மெயின் ஷோக்கு வராரு. வந்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓ கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறானுங்க. ஏண்டா பைப்பர் நியூனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கோடி ரோட்ஸுக்கு எங்கே போனாலும் வரவேற்பா. சாமி ஜெயின் மாதிரி கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா செல்ல வீட்டு புள்ள போல இருக்குது. ஊருக்கு எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றும் க்ரௌடு இன்றைக்கி பின்னிட்டுங்க, எப்படியும் ஒரு 20,000 பேர் இருப்பானுங்க போல இருக்குது. அவ்வளோ ஆடியன்ஸு. கோடி ரோட்ஸ் பேசலாம் பார்த்தா பாட்டு பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கோடி ரோட்ஸ் அப்படியே மூழ்க வச்சுட்டானுங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஏஜே ஸ்டைலை பற்றி பேசுகிறாரு. ஏஜே ஸ்டைல்னு சொல்லும்போது ஏஜே ஸ்டைல் வராரு. ஏஜே ஸ்டைல் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். இதை பற்றி காலையிலேயே பேசியது தமிழ் எபிசோடில் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம், ஒரு மெயினான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ வந்து ஐ குயிட் நிறைய தடவை ஆகிருக்கிற, இந்த WWE ஐ குயிட் ஆகிருக்கிற, NJPW ஐ குயிட் ஆகிருக்கிற, ஏன் நீ வந்து ஒரு ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பித்த, அவர் AEW சொல்கிறாரு ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பித்த அந்த கம்பெனியை இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு நீ ஐ குயிட் ஆகிருக்கிற. இந்த மாதிரி ஐ குயிட் அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சாதாரண விஷயமாக தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை நீ ஐ குயிட் தான் ஆக போகிற. பட் நான் அப்படி இல்லை, பல ரெஸ்லிங் கம்பெனியில் பல ரெஸ்லர்ஸை ஐ குயிட் ஆக வச்சுருக்கிறேன். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றை நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கலை. அந்த நிகழ்வை மாற்றி என்கிட்ட உன்னுடைய WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்கும், எல்லாரும் என்ன நேசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பார்த்தீங்கன்னா ஏஜே சொல்கிறாரு. கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் நீ சொன்ன மாதிரி பல ரெஸ்லிங் கம்பெனியில் ஐ குயிட் ஆகிருக்கிறேன், நான் வந்து பல இடத்துல ஐ குயிட் ஆகிருக்கிறேன். பட் நான் இது சாம்பியன்ஷிப், இது என்னுடைய டைட்டில், இதில் நான் கண்டிப்பாக ஐ குயிட் ஆக மாட்டேன். ஐ குயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல தான் வைப்பேன். பாத்தியா நீ பல தடவை ஐ குயிட் ஆகிருக்க, இப்போ கூட ஐ குயிட்டுன்னு சொல்கிற, கண்டிப்பாக கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்லேயும் நீ ஐ குயிட் தான் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஏஜே ஸ்டைலு. ஏஜே ஸ்டைலுக்கு படமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஓசி தான். அந்த ஓசி டீமை வச்சுக்கிட்டு வெற்றி பெறாரா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேக் ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் அண்ட் பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டாங்கா லெவலில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து ஸ்ட்ரீட் பாய்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்டா இன்றைக்கி சோலோ சிக்காவுக்கு மேட்ச் நடக்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறானுங்க. அதே மாதிரி இப்போது மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி வந்து உட்காந்துருக்கிறாங்க கமெண்ட்ரி செஷனில். ஏன்னா டிஃபினியோடைய ஃபேவரட் ரெஸ்லரான குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ண நம்ம நயா ஜாக்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க. அது யார் கூட பார்த்தீங்கன்னா மெஷின் மியா ஆயம் கூட. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. இதில் டிஃபினி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்மால்கள் பண்ண தான் செய்கிறாங்க. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா நயா ஜாக்ஸை கொஞ்சம் ஹைப்பாக தப்பாக காட்டுவாங்க. ஏன்னா சம்மர்ஸ்லால உமன் சாம்பியன்ஷிப்பாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெயில் தான் சாம்பியனாக இருப்பாங்க. பெயிலுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுருட்டத்தில் நம்ம நயா ஜாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஹைப்பாக காட்டுறாங்க. கெவின் ஓன்ஸ் பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் டீமை வந்து பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு பிளட் லைன் மாதிரி பிளான்லாம் இருக்குது, அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ என்ன நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்ஏ நைட்டோடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் உண்டுல, அங்கே நம்ம எல்ஏ நைட் குளிச்சுட்டு இருக்காரு. லோகன் பாலோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிட்டார். ஏன்டா நான் கோடி ரூபா கொடுத்து ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி வைப்பேன், நீ அழகா வந்து குடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்குது. உடனே எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேணா பார்க்கிங் சார்ஜாக 10 ரூபா வாங்கிக்க, எப்போ நீ டபிள்யூபிள்யூ வர போகிறா, உன் கூட மோடுறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது மாதிரி கார்மெல் லூயிஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. தொடர்ந்து நான் வந்து ஒரு சில பேப்பரில் சண்டை போடாமல் இருந்தாலும் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் தேவை. அது வந்து மணி இந்த பேங்கில் லேடர் மேட்ச்சில் நான் இருக்க போகிறேன். மணி இந்த பேங்க் லேடரை ஏறி மணி இந்த பேங்கை வெளில போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிஃபையராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மெல் லூயிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சொல்லியிருக்காரு. மேபி கார்மெல் லூயிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மணி இந்த பேங்கை வெற்றி பெறலாம். யாருக்கு தெரியும் என்னென்ன நடக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வரும்போது என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது, இன்றைக்கி வந்து நீங்கள் கெவின் ஓவன்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, கெவின் ஓவன்ஸ் கூட இன்றைக்கி பிளட் லைன் கூட சோலோ சிக்காவை தானே மேட்ச் விளையாட போகிறாரு. நீங்கள் விளையாட போகிறது இல்லைல்ல, ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் இல்லைனா நீங்கள் இல்லை, உங்களை ரிங் சைடில் பேன் பண்ணுறேன். நீங்கள் இன்றைக்கி சோலோ சிக்காவை மேட்ச் விளையாடும் போது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவோ இல்லாட்டா சோலோ சிக்காவுக்கோ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறது, இன்றைக்கி நீ சொன்ன மாதிரி உன் டீம் மெம்பர்ஸ் கூட இல்லையே, நம்ம வேணால் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோமா, இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லும்போது பால் ஹெமனை பார்த்து சொல்கிறாரு, பால் ஒரு வேளை இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நான் தோற்று போயிட்டேன்னு வையேன், உனக்கு சங்கு தாண்டி, நான் ஒன்றை தான் அடிப்பேன், வேறு யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னங்க பச்சை புள்ள மாதிரி பயன்படுத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆல்ஃபா ஃபயர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஹோம் கண்ட்ரியில் யூகேயில் அவங்க ஹோம் கண்ட்ரியில் நாங்கள் டபிள்யூபிள்யூ டாக் டீம் டைட்டிலுக்காக மோத போகிறோம், இதில் கண்டிப்பாக நாங்கள் வந்து டாக் டீம் டைட்டில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ஃபா ஃபயர் மற்றும் அவங்களோட டீம் பார்ட்னர் வந்து நாளைக்கு நடக்க போகிற கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் டபிள்யூபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணுறாங்களா, இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இதை தவிர்த்து நிறைய கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் அனதர் ஒன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் ஜாகேபலுக்குமான இன்டர் கான்டினென்டல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா பைப்பர் நிவனுக்கும் நம்ம பெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுவும் பைப்பர் நிவனுடைய ஹோம் கண்ட்ரியில் நடக்க மேட்ச் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் யாருக்கு நடக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டாம். ட்ரூ மாக்கின்டயர் வெர்சஸ் டேமியன் பிரிட்ஸ்க்கான மேட்ச்சு. இதில் ஜட்ஜ்மெண்ட் டே வந்து ரிங் சைடு வந்து பேன் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். ஸோ அடுத்தது இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடி ரோட்ஸ் வெர்சஸ் AJ Styles அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா WWE இந்த கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்க மேட்ச். இதெல்லாம் கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெயின் ஈவெண்ட் டைம் சோலோ சிக்கோவா வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க போகுது. சோலோ சிக்கோவா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் விளையாட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். கெவின் ஓவன்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் வராரு, மௌனவனை கொல்லாமட மாட்டேன்னு சொல்லிட்டு வராரு போல இருக்குது. வந்த உடனே மேட்சும் பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பற்றி பார்க்க வேண்டாம், மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா வந்து தோக்க போயிட்டாரு. கெவின் ஓவன்ஸ் வந்து அவருடைய ஸ்டன்னரை போட்டு 1 2 3 அப்படின்னு வின் பண்ணும்போது பால் ஹெமன் வந்து காலை தூக்கி போட்டு விட்டுறாரு. நம்ம சோலோ சிகாவோட காலை ரிங்கில் போட்டு விட்டுறாரு. ஏன் அப்படி பண்ணார்? நம்ம பால் ஹெமன்ட்ட சொல்லியிருக்காருல சோலோ சிகாவா, மோனே நான் தோற்று போயிட்டேன்னா ஒன்றை சாகடிச்சிருவேன்னு, அந்த பயத்தில் அப்படி பண்ணிட்டாரு. பட் ஆனால் இதை தெரியாத நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் அப்படியே முறைகிறாரு பால் ஹெமனை பார்த்து, ஏண்டா ஒன்றை விட்டா சரியாடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பால் ஹெமனை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பால் ஹெமனை அடிக்க ட்ரை பண்ணும்போது வேண்டாம் நான் விட்டுருன்னு சொல்கிறாரு. ஒன்றும் சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு கமெண்ட்ரி டேபிள் இருக்குல்ல அதை டோட்டலாக க்ளீன் பண்ணி கமெண்ட்ரி டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஸ்டன்னரை போடலாம் பால் ஹெமனுக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சோலாஸ்கா வந்து அவரோட சம்மோன் ஸ்பைக்கர் இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டார். அதில் மூச்சு விட முடியாமல் பார்த்தீங்கன்னா துடிக்கிற மாதிரி நம்ம சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அடித்ததில் கெவின் ஓவன்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் ஒரு ஃபினிஷரை போட்டு எஸ் 1 2 3 த வின்னர் இஸ்
சோலோ சிக்காவா. எஸ், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா வின் பண்ணிட்டாரு. பால் கமன் பார்த்தீங்கன்னா அடிக்கி பயந்து இப்படி பண்ணிட்டார் போல இருக்குது. உண்மையிலேயே பாவங்க. சோலோ சிக்காவா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வெற்றி கிடச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாங்கால் வர இவங்க சேர்ந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருகிறார் நம்ம ராண்டி ஆட்டன். ஒரு சில தினங்களாக நம்ம ராண்டி ஆட்டனை பார்க்கல. இன்றைக்கி ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிறாரு. ரிட்டன் ஆகி கெவின் ஓவன்ஸை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஃபன்டனுக்கு வராரு. வாங்கடா, நான் இருக்கும்போது என் ஆளை தொட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமா பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் பேச, இதோட இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் முடிக்கிறாங்க. ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் உண்மையிலே நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத லைக் மூலியமாக தெரிவிங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.